குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளை பூசணி சாறு தினமும் அருந்தி வர குடல் புண் நீங்குங்கிறாங்க. வாழ்க்கையில் பல வழிகள் உண்டு, அதே சமயம் பல வழிகளும் உண்டு. அதனால் தைரியமாக நடந்து கொண்டு இரு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுது. அதாவது வாழ்க்கையில் பல வழிகள், அதாவது வழிகள்னால் இந்த நமக்கு புண்ணு வலி, அந்த வலி, இந்த வலி, நமக்கு வழிகள் அது இது, அந்த மாதிரி நமக்கு கஷ்டமான சூழ்நிலை, அந்த வழிகளும் உண்டு. அதை தீர்க்கின்ற வழிகளும் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை. சந்திராசிரமம், திருவோணத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் நலம், ரிஷபம் பயணம், மிதுனம் முயற்சி, கடகம் ஆதாயம், சிம்மம் தொல்லை, கன்னி பரிசு, துலாம் கவலை, விருச்சிகம் ஆர்வம், தனுசு போட்டி, மகரம் அனுகூலம், கும்பம் நன்மை, மீனம் பொறுமை. நாளைய விசேஷங்கள் 25. வில்வச்சாறு சர்க்கரையின் அளவை குறைக்க வல்லது. நம்ம வைகாசி இன்னைக்கு 24/5/2026 மே மாதம், வைகாசி 10 நாளாயிப்போச்சா. வைகாசி 10 ஞாயிற்றுக்கிழமை. இல்லை, நாளைக்கு சுபமுகூர்த்த நாள், பாபகர தசமி. அக்னி நட்சத்திரம் முடிவு 28ஆம் நாள், வியாழக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் கடகம். சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் கடகம். உதவியால் பதவிகளை பெறும் கடகராசி அன்பர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாவதுடன் உச்சமும் பெறுகிறார். எனவே இடமாற்றம், வீடு எளிதில் ஏற்படும் ஏற்றமும் மாற்றமும் சேரும். கூட்டுத் தொழிலிருந்து தனியாக இயங்குவீர்கள். உங்கள் ராசிக்கு 6, 9 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடையவர் குரு பகவான். அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தொழிலில் உத்தியோக மாற்றம் உருவாகும். வெற்றி தரும் குரு பார்வை. நவகிரகங்களில் சுபகரமாக கருதப்படும் குரு பகவான் உங்கள் ராசியில்தான் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெற்ற சஞ்சரிக்கும் போது அவர் பார்வைக்கு அதிக பலன் கிடைக்கும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய 3 இடங்களில் பதியும் என்பதால் அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. நல்ல பலன்களை அள்ளி வழங்கும். 5ஆம் இடத்தையும் குரு பகவானும் பூர்வீக சொத்துக்களின் லாபம் உண்டு பார்ப்பதினால் புதல்வர்கள் புதல்வியின் கனவுகளை நனவாக்குவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் விவாகம் நடந்தே தீரும். விரோதங்கள் விலகும். அரைகுறையாக நின்ற பணிகள் அனைத்தும் நடைபெறும். கோவில் வழிபாடு நன்றாக இருக்கும். 9, 10 சேர்ந்திருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மஸ்தானமும் கர்மஸ்தானமும் சேருகின்ற போது தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப நல்ல யோகம். அது இந்த கோவில் கட்டுறது, அது இது ஆன்மீக பணிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலின் சிறப்பான லாபம் உண்டு. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள்.
கோயில்கள் முறையாக பராமரிக்கப்படும். பெண்களுக்கான பலன். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக திருப்தியான வருமானம் வரும். பெண்களுக்கு உங்களுக்கு எதிரியாக பழகியவரே எதிரியாக மாறலாம். இருப்பினும் தன்னம்பிக்கை கைவிட வேண்டாம். குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை ஏற்பாடும் வேறுபாடு அகலும். சிம்மகுருவின் சஞ்சார காலத்தில் உங்கள் செயல்பாடு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்கள் கிரகத்திலேயே கடகத்திலேயே உச்சமடைந்து உங்களோட ராசிக்கு 9 பார்வையை பார்ப்பதினால் அந்த இடம் சுபத்தன்மையாக இருக்கும். செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடு. செவ்வாய்தோறும் நாகக்கவசம் பாடி ராகுகேதுகளை வழிபாடு செய்வது நல்லது. சிம்மம் நாளைக்கு பார்க்கலாம். அதனால் கடகத்திலேயே உச்சமடைகின்ற அந்த குரு பார்வை அவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். 5, 7, 9 பார்வையை பார்ப்பதினால், உச்சமடைந்த குரு பார்ப்பதினால் 5 பூர்வீக சொத்து, பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்குது, புத்திரஸ்தானத்தை பார்க்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மனைவியினால், கணவனாக இருந்தால் மனைவியினாலோ, மனைவி இருந்தால் கணவனாலோ நிறைய நன்மை ஏற்படும். 9ஆம் இடத்தை பார்ப்பதினால் பாக்கியஸ்தானம், அப்பாஸ்தானம். அப்பாவினால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்பாவினுடைய பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது பாக்கியஸ்தானம் அப்பாஸ்தானங்கிறதுனா நமக்கு நல்ல ஒரு நிலையான வருமானம், வேறுபாடு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் இந்த ஒரு குரு பெயர்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தவிர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.